தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தை சுற்றி 14 ஸ்தலங்கள் வழியாக நடைபெற்ற சிலுவை பாதை ஊர்வலத்தில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். அப்போது இயேசு சிலுவையை சுமப்பது போன்ற சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்ற பின்னர் ஆலயங்கள் மூடப்பட்டன. புதுச்சேரி புனித ஜென்மராக்கினி பேராலயத்திலிருந்து தொடங்கிய சிலுவை பாதை ஊர்வலம் மிஷன் வீதி, அன்னை தெரசா வீதி, காந்தி வீதி, நீடராஜப்பா வீதி வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. சேலம் 4 ரோடு பகுதியில் உள்ள குழந்தை இயேசு தேவாலயம் உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது இயேசு சிலுவையை சுமந்து செல்வது போன்ற நாடகம் நடத்தப்பட்ட நிலையில் திரளான கிறிஸ்தவர்கள் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் கார்மேல் அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற சிலுவை பாதை வழிபாட்டின் போது பங்கு தந்தை சிலுவையை சுமந்தபடி ஆலயத்தை சுற்றி வந்தார். இதேபோன்று சாமிப்பிள்ளை நகரில் உள்ள தூய இடைவிடா சகாய அன்னை ஆலயம், கடலூர் கிளை சிறைச்சாலை ரோட்டில் உள்ள தூய எபிபெனி ஆலயம் உள்ளிட்ட இடங்களிலும் சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது. சென்னையில் உள்ள தேவாலயங்கள் மற்றும் திருத்தலங்களில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. அதன்படி சென்னை எழும்பூரில் உள்ள புனித இருதய ஆண்டவர் திருத்தலத்தில் நடைபெற்ற திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை புனித ஆரோக்கிய அன்னை ஆலய பங்குத்தந்தை லியோ மரிய ஜோசப் தலைமையில் சிலுவை பாதை வழிபாடு நடைபெற்றது. இதனை சென்னை தோமையார் ஆலய பங்குத்தந்தை தொடங்கி வைத்து இயேசு கிறிஸ்து அனுபவித்த சிலுவை பாடுகள் குறித்து மறையுரை ஆற்றினார்.